அதேதான். வாங்க உள்ள வாங்க. மேடம் வாங்க சிவராமன். உட்காரு. தேங்க்யூ மேடம். எப்படி இருக்கீங்க மேடம்? நான் நல்லா இருக்கேன். கடைசியா எங்க சீனியர் லாயர் கூட உங்களை சென்னையில பார்த்தது ஒரு 2 வருஷம் இருக்குல்ல மேடம்? ஆமா இருக்கும். சொல்லுங்க மேடம். ஏதோ எமர்ஜென்சின்னு எங்க சீனியர் சொன்னாரு. ஆமா சிவராமன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க குடும்ப சொத்தை எல்லாம் வேற ஒருத்தர் பேர்ல எழுதி வச்சிருந்தோம். இப்போ அது அப்படியே என் பையனுக்கு பிறக்க போற குழந்தை பேர்ல மாத்தி எழுதணும். இத உடனே பண்ணணும் சிவராமன். இப்போ லீகலா அதை பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் உடனே பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம், ஈஸியா பண்ணிடலாம். நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நாளைக்கே கூட எடுத்துட்டு வரேன். ரிஜிஸ்டர் நமக்கு தெரிஞ்சவர் தான், முன்ன பின்ன பேசிக்கலாம் மேடம். இந்த ஊர்லயே வச்சு பண்ணிக்கலாமா இல்ல சென்னைக்கு தான் போகணுமா? நான் எதுக்கு மேடம் இருக்கேன், எங்கேயே வச்சு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துறேன். அப்போ நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆனா மானம் இருக்கு, உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு. ஒரு பொண்ணா இருக்கிறதுக்கு என்ன தகுதி வேணுமோ அது எல்லாமே என்கிட்ட இருக்கு. நீங்க ஒண்ணு எனக்கு வாழ்க்கை பிச்சை போடல. நீங்க வாசுவ கொண்ட பாவத்துக்கு ஆதியை கொடுத்து பிராயச்சித்தம் தேடிட்டீங்க. ஆதிக்காக மட்டும்தான் நான் உங்களை பொறுத்துட்டு இருக்கேன். இல்லனா பாரதியோட கோவத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சாம்பல் ஆயிருப்பீங்க. இங்க பாருங்க, இத நீங்க எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. ஆனா இதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். திரும்பவும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன். என் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து போயிட்டே இருப்பேன். அப்புறம் வீட்டுக்கு வந்த உங்க பையனுக்கு நானும் தமிழும் இங்க இல்லைன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்பவாவது நானும் தமிழும் மட்டும்தான் இருக்கோம். இப்ப இன்னொரு உயிரும் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி நேரத்துல ஆதி என்னெல்லாம் பண்ணுவார்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஆதி வர வரைக்கும் ஆதியோட அம்மாவா அமைதியா இங்க இருக்கிறதுனா மட்டும் இருங்க. இல்லையா இப்பவே கிளம்புங்க. பாரதி, சாரி டி, லேட் ஆயிடுச்சு. ஏய், அழகுற அம்மா அவ்வளவு மோசம்லாம் இல்லடி. அவங்க அப்பா தான் கொஞ்சம் முறப்பா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏய் பாரதி, ஏய் என்னடி ஆச்சு? பாரதி, உன்கிட்ட தான் கேக்குறேன், என்னாச்சு? ஆதியோட அம்மா. ஆதியோட அம்மா? ஏய், அவங்க திரும்ப ஏதாவது சண்டை போட்டாங்களா உன் கூட? சண்டை போடலடி, அதுக்கும் மேல மோசமானவங்களா இருக்காங்க. பாரதி, எனக்கு என்னமோ அவங்க சாதாரணமா வந்திருக்கிற மாதிரி தெரியல. அவங்க வந்ததுல ஏதோ பெருசா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க பண்றதெல்லாம் ஆதி மேல இருக்கிற பாசத்துல மட்டும் பண்ற மாதிரி தெரியல. மனசுல வேற எதையோ வச்சுட்டு பண்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுதுடி. நடக்கிறதெல்லாம் பார்த்தா இது உன்னையும் அத்தையும் பிரிக்கிறதுக்கு நடக்கிற மாதிரி இல்ல, உன்னையும் ஆதியும் பிரிக்கிற மாதிரி தாண்டி இருக்கு. பாரதி, நீ இந்த நேரத்துல தாண்டி பொறுமையா இருக்கணும். அவசரப்பட்டோ கோவப்பட்டோ நீ எதுவுமே பண்ணிராத. அப்புறம் அதை வச்சே உங்க அத்தை ஏதாவது பண்ண ட்ரை பண்ணாலும் பண்ணுவாங்கடி. ஏண்டி, இவங்க வீரத்தை என்ன மாதிரி ஒருத்தைய கஷ்டப்படுத்திதான் நிரூபிக்கணுமா? இல்ல எல்லா பணக்காரங்களும் இப்படிதானா? எனக்கும் கல்யாண வாழ்க்கைக்கும் ராசியே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏய் லூசாடி நீ. எங்கேயோ ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுங்கிறதுக்காக எல்லா பஸ்ஸும் ஆக்சிடென்ட் தான் ஆகும்னு நினைச்சு பஸ்லயே ஏற மாட்டியா? எல்லா பஸ்ஸையுமே சொல்லல. நான் ஏற பஸ் மட்டும் ஏண்டி ஆக்சிடென்ட் ஆகுது? யோசிச்சு பார்த்தா
வருஷத்துல 365 நாள்ல வெறும் 65 நாள் மட்டும்தான் நான் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருப்பேன்னு நினைக்கிறேன். இதே 300 நாளும் இதே புலம்பலும் சோகமும் தான். பாரதி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி. உன் அத்தை பண்ற தப்புக்கு நீ என்னடி பண்ண முடியும்? அதான் ஏன்னு கேக்குறேன். சம்மந்தி மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. கொடுத்தா அத்தை எடுத்துக்கோங்க. ஆமா, எங்க உங்க மகளை காணோம்? இன்னும் எந்திரிக்கலையா? ஐயோ சம்மந்தி, அவ காலையில எந்திரிச்சு குளிச்சு கோயிலுக்கு போயிட்டா. கோயிலுக்கா? ஆமாத்தா, அழகரோட அம்மா அப்பா மனசு மாறினா மலையடி வாரத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் வில்வ பூ வச்சு விளக்கு போடுறேன்னு வேண்டிக்கிட்டாளாம். அத காலையில குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டா. கோயிலுக்கு போறதெல்லாம் சரிதான், ஆனா நாங்க இன்னும் மனசு மாறவே இல்லையே. அதெல்லாம் மாறிடுவீங்க சம்மந்தியம்மா. மனசு இருந்தா மார்க்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நாங்க மனசு மாறாம இருந்தா? சம்பந்தியம்மா, உங்க மகனுக்கும் என் பேத்திக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா இன்னைக்கு அவங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்தா 40 வருஷம் குடுத்தனம் நடத்தினவங்க கூட அவங்க கிட்ட தோத்து போயிடுவாங்க. என் பேத்திக்குனே அளவெடுத்து படைச்ச மாதிரி உங்க மகன் அழகரையும், உங்க மகனுக்குனே அளவெடுத்து பெத்த மாதிரி எங்க பேத்தியையும் அந்த ஆண்டவன் தான் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கான். நான் ஒண்ணு சொல்லட்டா சம்மந்தியம்மா, என் வெக்கத்தை விட்டு சொல்றேன். என் வயசுக்கே எனக்கே இதுகளை பார்த்து இப்படி ஒரு புருஷன் கிடைக்கலையேன்னு பொறாமையா இருக்கு. ஆமா சம்மந்தியம்மா,